Hello viewers, welcome to Crack with Gautam. இன்னைக்கு பார்க்க போறது டைம் அண்ட் ஒர்க்ல எஃபிஷியன்சி மெத்தட் பேஸ்ட் ஆன் எஃபிஷியன்சி. ஆல்ரெடி நம்ம வந்து 20 क्वेश्चन பார்த்தாச்சு. இப்போ வந்து இது பார்ட் நம்பர் 5 லெசன் வந்து 5 பார்க்கலாம். 5ல வந்து இப்போ பாருங்க A is 50% more efficient than B னா B வந்து 100 வச்சுக்கங்க. அதே மாதிரி A வந்து 50% இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ 100 plus 50 150 இந்த மாதிரி எழுதுறோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து A is twice as good as workman B. இப்போ வந்து A is twice as good as workman B. A வந்து 1 எவ்வளவுன்றது twice வந்து இவனுக்கு போகும், B க்கு போகும், B க்கு வந்து 2 போகும். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம். Okay. First question, A is 50% more efficient than B. If B alone can finish a piece of work in 60 days, then in how many days A alone can finish the same piece of work? இப்போ பாருங்க A is 50% more than efficient than B னா இப்போ வந்து பாருங்க A வந்து 50% more than efficient than B. இது B வந்து 100. A வந்து 100 plus 50 னா 150 இந்த A. இது வந்து என்னது எஃபிஷியன்சி சொல்லிருக்கான். இது வந்து எஃபிஷியன்சி, இது வந்து எஃபிஷியன்சி. இப்போ இது கேன்சல் பண்ணிடலாம், 5 டேபிள் அடிக்கலாம். அப்படின்னா இங்க 2 வரும், இங்க 3 வரும். ஓகே, நமக்கு வந்து டோட்டல் ஒர்க் என்ன ஃபார்முலா வந்து நமக்கு டோட்டல் ஒர்க் ஈக்குவல் டு எஃபிஷியன்சி இன்டு டைம் தான். இப்போ நெக்ஸ்ட் B alone can finish a piece of work in 6 days. இப்போ B வந்து எவ்வளவு பாருங்க, B வந்து டோட்டல் ஒர்க் எனக்கு வேணும். டோட்டல் ஒர்க் B ஓட எஃபிஷியன்சி இது வந்து A B ஓட எஃபிஷியன்சி வந்து 2 இன்டு அந்த B alone can finish a piece of work in 60 days. B வந்து 60. ஓகே, எவ்வளவு வரும் பாருங்க, 120 days டோட்டல் ஒர்க். How many days A alone can finish the same piece of work? இப்போ A வந்து என்னன்னு கேட்கலாம். அதே மாதிரி தான் இப்போ டோட்டல் ஒர்க் வந்து நமக்கு தெரியும். டோட்டல் ஒர்க் வந்து 120. இந்த 120 நான் எங்க போறேன், 120 எஃபிஷியன்சி எனக்கு வந்து A ஓட எஃபிஷியன்சி தான் கேட்கலாம். A ஓட எஃபிஷியன்சி வந்து 3. இது வந்து 3 இன்டு டைம். T equal to 120 divided by 3. T வந்து எவ்வளவு வருங்க, 40 days. T வந்து 40 days. ஓகே, செகண்ட் क्वेश्चन பார்க்கலாம். Efficiency of B is 3/4 of work Q, while Q can finish a piece of work in 2/3 time. Then R calculate time taken by P to finish the same piece of work if R can finish it in 18 days. ஓகே, பாருங்க ஃபர்ஸ்ட் வந்து எஃபிஷியன்சி வந்து P வந்து P equal to 3/4 Q. அப்படின்னா எனக்கு வரும் பாருங்க, P இந்த இடத்துல நான் Q அடியில் கொண்டு வந்துடுறேன். இது 3/4. இது வந்து எஃபிஷியன்சி. ஓகே, நெக்ஸ்ட் வந்து டைம் சொல்லியிருக்கான். டைம்ல வந்து இது வந்து டைம்ல வந்து Qவும் Rவும் சொல்லியிருக்கானா. ஓகே, இது வந்து டைம்ல வந்து QR வந்து 2/3. அப்போ வந்து Qக்கு வந்து 2 வரும், Rக்கு வந்து 3. ஓகே, இது நம்ம வந்து நான் என்ன பண்றேன்னா இது டைம் இருக்கு, இது டைம்ல இருக்குது. எஃபிஷியன்சியா மாத்தணும்னா நான் அப்படியே சேஞ்ச் பண்ணிப்பேன். இப்போ அதோடைய கான்செப்ட் பாத்தீங்கன்னா வச்சுக்கா, இப்போ எஃபிஷியன்சி efficiency equal to 1/time. அப்படி மாத்தறதான். இது வந்து நான் எஃபிஷியன்சியா மாத்தணும்னா 3 2 மாறிக்கும். ஓகே, இது வந்து PQ க்கு 3/4, அதே மாதிரி Q க்கு R க்கும் 3 into 2. ஓகே, இப்போ வருங்க PQ வந்து 3:4
அதே மாதிரி Qக்கு R Qக்கு வந்து 3, Rக்கு வந்து 2. இந்த 3 நான் அங்க போட்டு இந்த 3 வந்து இந்த நேரா போடுறேன், இந்த 4 வந்து Rக்கு நேரா போடுறேன். ஓகே, இப்போ 3 × 3 வந்து 9, அதே மாதிரி 4 × 3 வந்து 12, 4 × 2 வந்து 8. இது அடிக்க முடியுமா பாருங்க. அவ்வளோதான். ஓகே, நெக்ஸ்ட் என்ன கேட்கலாம் பாருங்க. இன்னைக்கு வந்து ஆர் கால்குலேட் டைம் டேக்கன் பை ஆர் தான் கேட்குறான். ஓகே, ஆர் கேன் ஃபினிஷ் இன் 18 days. 18 days சொல்லிட்டான். டோட்டல் ஒர்க் கால்குலேட் டைம் டேக்கன் பை பி டு ஃபினிஷ் த சேம் பீஸ் ஆஃப் ஒர்க். ஓகே, இப்போ வந்து ஆர் வந்து ஆல்ரெடி டோட்டல் ஒர்க் ஈக்குவல் டு எஃபிஷியன்சி. பாருங்க, ஆருக்கு வந்து ஆரோட எஃபிஷியன்சி இதுதான். ஆரோட எஃபிஷியன்சி வந்து 8. ஆர் வந்து 8, 18 days சொல்லியிருக்கான். அப்படின்னா எனக்கு எவ்வளோ வரும் பாருங்க. 18 × 8 64, 4 remaining 6, 1 × 8 8, 8 plus 4 14 days. ஓகே, நெக்ஸ்ட் டோட்டல் ஒர்க் இன்ட்டு எஃபிஷியன்சி இன்ட்டு டைம், இதை ஃபார்முலா. ஓகே, இப்போ பாருங்க நெக்ஸ்ட் எனக்கு வந்து என்ன கேட்குறான், கால்குலேட் டைம் டேக்கன் பை பி தான் கேட்குறான். இப்போ பி வந்து எவ்வளோ பாருங்க 9. இந்த 9 நான் அங்கே போடுறேன். 9 டோட்டல் ஒர்க் வந்து 144 இன்ட்டு டி. இப்போ டி மட்டும் எவ்வளோ வரும் பாருங்க. 144 டிவைடட் பை 9. எனக்கு வந்து டி எவ்வளோ வரும் பாருங்க. டி வந்து 1 9 7 9, ரிமைனிங் 5, 54 வந்து 9 × 6 54, 6. டீயோட வேல்யூ வந்து 16 days. அவ்வளோதான். ஓகே, தேர்ட் क्वेश्चन பார்க்கலாம். A is twice as good as work minus B and B is twice as good as work minus C. If A and B can together finish a piece of work in 4 days, then the C can do it by himself. ஓகே, இப்போ அதே மாதிரி நம்ம என்ன ஒரு கான்செப்ட் சொன்னேன். A is twice as good as அப்படின்னு சொன்னா வந்து A க்கு வந்து 1, B க்கு வந்து 2 ஆகும். இது 1 twice ன்னு சொன்னா B. ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்கேன். A is twice as good as workman as B னா A க்கு வந்து 1, B க்கு வந்து twice னா 2. இங்க 2 இங்க 1 வரும். ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் நான் சொல்லியிருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து B is twice as good as C. ஓகே, இப்போ B பாருங்க. B க்கும் C க்கும் பாருங்க. C தான் எனக்கு 2, B வந்து 1. அதே மாதிரி B is twice as good as workman as C. அப்படின்னு வந்தாவே B வந்து நான் வந்து 1 எடுத்துக்கிறேன். twice ன்னு சொன்னா இது 2, இது 1. ஓகே, இப்போ ரேஷியோ எடுங்க. இது வந்து டைம், இது வந்து டைம். நான் எஃபிஷியன்சி சொல்ல, இது டைம் ரேஷியோ, டைம். ஓகே, AB வந்து எவ்வளவு சொல்லிருக்கோம் 1, இது 2. வர BC க்கு வந்து 1 2. இப்போ பாருங்க, இந்த 2 வந்து இது நேரா எழுதுங்க, இந்த 1 வந்து இது நேரா எழுதுங்க. ஓகே, இப்போ பாருங்க 1 × 1 1, 2 × 1 2, 2 × 2 4. ஓகே, இதான் ரேஷியோ. இது டைம் ரேஷியோ சொல்லியிருக்கான். நான் இப்போ என்ன பண்ண போறேன்னா எஃபிஷியன்சியா மாத்தணும். இது டைம் ரேஷியோ நான் எஃபிஷியன்சியா மாத்தணும்னா அப்பதான் நான் வந்து டோட்டல் ஒர்க் ஈக்குவல் டு எஃபிஷியன்சி இன்டு டைம்ல போட முடியும். இப்போ நான் வந்து இது வந்து எல்சிஎம் வந்து 8 எடுக்க போறேன். 8 எடுத்துனா இப்போ 8 1 × 8 8. அதே மாதிரி நெக்ஸ்ட் 2 × 4 வந்து 8. இது 2 × 4 வரும். அதே மாதிரி 4 × 2. ஓகே, இதான் எஃபிஷியன்சியோட ரேஷியோ. அப்படின்னா எஃபிஷியன்சியோட ரேஷியோ வந்து 8:4:2. இது வந்து A க்கு B C. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. எனக்கு வந்து என்ன கேக்குறோம், A and B can together finish a piece of work in 4 days. 4 days சொல்லிருக்கான். A-வும் B-யும் AB can together finish a piece of work in 4 days. இப்போ டோட்டல் ஒர்க் A-வும் B-யும். இப்போ எஃபிஷியன்சி, இதான் எஃபிஷியன்சி இன்டு டைமா. A-வும் B-யும் ஓட எஃபிஷியன்சி பாருங்க, எஃபிஷியன்சி இன்டு T. இங்க டோட்டல் ஒர்க்
ஏவும் பியோட எஃபிஷியன்சி வந்து 8 plus 4 12 இப்போ 12 இன்ட்டு ஆல்ரெடி எனக்கு 4 days சொல்லியிருக்கோம். இந்த 4 days இந்த 4 போடுறேன் அப்படின்னா எவ்வளோ வருது பாருங்க. 4 2s are 8 1 4s are 4. ஓகே டோட்டல் ஒர்க்கு எனக்கு நான் கண்டுபிடிச்சிட்டேன். நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போறேன்னா எனக்கு வந்து சியோட இது வரும். அப்படின்னா டோட்டல் ஒர்க்கு ஈக்குவல் டு எஃபிஷியன்சி இன்ட்டு டைம். இப்போ வந்து டோட்டல் ஒர்க் வந்து 48. எனக்கு வந்து சி தான் கேட்கிறோம். அப்படின்னா சியோட எஃபிஷியன்சி வந்து 2 2 இன்ட்டு டி. இப்போ பாருங்க டி ஈக்குவல் டு 48 divided by 2. இதுக்கு நான் ஆன்சர் பண்ணா எனக்கு எவ்வளவு இருக்குங்க 24 days. ஓகே தேர்ட் क्वेश्चन ஆப்ஷன் வந்து 24 days. fourth question பார்க்கலாம். A take 50% more time than B. அப்படினா இது வந்து டைம் ஓட ரேஷியோ. Keep together they take 18 days to complete the work. How much time will be take to do it? இப்போ பாருங்க நான் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் ஒரு கான்செப்ட் சொன்னேன்ல A இது B ஓகே. இப்போ வந்து B வந்து நான் வந்து 100% எடுத்துட்டேன். இது வந்து நான் 100% எடுத்துட்டேன். இப்போ A வந்து 50% மோர்னு சொல்லிருக்கான். இது வந்து அப்படினா 100 plus 50 அப்படினா 150. 150 இது வந்து 100. இது வந்து என்ன ரேஷியோனா டைமோட ரேஷியோ. இது வந்து நான் எஃபிஷியன்சியா கன்வெர்ட் பண்ணனும். அப்பதான் நான் வந்து டோட்டல் வொர்க் ஈக்குவல் டு எஃபிஷியன்சி இன்டு டைம்ல நான் போட முடியும். இப்போ வந்து இது டைம்ல இருக்குறனால நான் ஆல்ரெடி முன்னே சொன்னேன். இப்போ எஃபிஷியன்சி வேணும்னா எஃபிஷியன்சி இன்டு 1 by டைம் ப்ரொபோர்ஷனல் சொல்லலாம். ஓகே இப்போ வந்து பாருங்க இதுக்கு நம்ம எஃபிஷியன்சி மாத்தணும்னா இது வந்து B வந்து A க்கு வந்துரும். A இருக்கிற வேல்யூ வந்து B க்கு போய்டும். அப்ப 100 இது வந்து 150. பாருங்க இது கேன்சல் பண்ணுங்க. 0 0 கேன்சல் பண்ணிட்டேன். 5 ஆல் அடிக்கலாம். இது 5 2s are 10 அதுக்கு 3 2s are 15. ஓகே எஃபிஷியன்சி வேல்யூ 2:3. ஓகே என்ன கேக்குறோம் நெக்ஸ்ட் பாருங்க. if together they take 18 days togetherனா ரெண்டு பேருமே. அப்பனா நான் என்ன பண்றேன் நெக்ஸ்ட் டோட்டல் வொர்க் ஈக்குவல் டு எஃபிஷியன்சி டைம். இவ பாருங்க எஃபிஷியன்சி எவ்வளவு சொல்றான் A plus B ஏன்னா டுகெதர்னு சொல்லிருக்கான். அப்பனா 2 plus 3 அப்பனா 2 plus 3 வந்து 5 ஆகுது இன்டு டைம் தான் எனக்கு சொல்லிருக்கான். எவ்வளவு சொல்லிருக்கானா டைம் 18 days. இது டோட்டல் ஒர்க். இப்போ வருங்க 5 இன்ட்டு 18 ஏன்னா 5 8s are 40 0 ரிமைனிங் 4 1 5s are 5 5 plus 4 90 டோட்டல் ஒர்க் வந்து எனக்கு வந்து 90 கிடைச்சிருச்சு. என்ன கேக்குறேன் நெக்ஸ்ட் B தான் கேக்குறான். ஓகே the work how much time shall B take to do it. B total work ஃபார்முலா பாருங்க. total work equal to efficiency into time. எனக்கு வந்து B தான் B யோட எஃபிஷியன்சி பாருங்க. B யோட எஃபிஷியன்சி வந்து 3. ஓகே 3 into time. இப்போ டோட்டல் வொர்க் வந்து 90 90. இதுதான் அடிங்க 90 divided by 3. இப்போ டைம் இந்த டைம் தான் டே. அப்படின்னா 30 days. இதுக்கு அடிச்சுங்களா 30. ஓகே எஃபிஷியன்சி மெத்தட் நான் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இருந்து டோட்டல் ஒர்க் ஈக்குவல் டு எஃபிஷியன்சி டைம்ல வச்சு இதை பேஸ் பண்ணியே நான் வந்து இந்த क्वेश्चंसலாம் சால்வ் பண்ணிருக்கேன். ஒரே ஒரு கான்செப்ட் வச்சு நிறைய மெத்தட் இருக்கு. ஷார்ட்கட் மெத்தட் இருக்கு, பர்சன்டேஜ் மெத்தட் இருக்கு. எல்லா மெத்தடும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.